பிரீதா, தேங்க்யூ. நீ கீழே எல்லாருக்கும் கொடுத்த சர்ப்ரைஸ் நல்லா இருந்தது. ஐ லைக் தட். தேங்க்யூ. உனக்கு சந்தோஷமா? யா. ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? ஹன்னி 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 ஹன்னி, ஐம் சோ ஹாப்பி. வாட் a surprise. அண்ணா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஹன்னி எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க தெரியுமா? இட் வாஸ் சோ சர்ப்ரைஸ் ஹன்னி. அதுவும் இல்லாம கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரும் உங்களை தான் பாராட்டுறாங்க. இன்ஃபேக்ட் யாராலையும் என் ஃபங்க்ஷனுக்கு வர முடியலையோ அவங்க போட்டோகிராஃப்ல எல்லா போட்டோஸையும் பார்த்துட்டாங்க. ஹன்னி, இட் வாஸ் பியூட்டிஃபுல் and must say beautiful. Thank you. அதைத்தான் நானும் இப்ப சொல்லிட்டு இருந்தேன். that she is the best. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா கூட என்னால சொல்ல முடியாது. Sorry girls, I have to take this call. இது வரைக்கும் என் மகளோட எல்லா ஃபங்க்ஷன்லயும் நீ டிராமா பண்ணிருக்க. ஆனா இன்னைக்கு என் மகளுக்காக நீ சர்ப்ரைஸ் கொடுத்தல, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்க. தேங்க் காட். இப்பயாவது உனக்கு அக்ஷய் மேல சந்தேகம் இல்லையே. அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டல்ல, கரெக்ட்? அம்மா, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அண்ணி எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கீழே எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஐ நோ தட். ஆனா இன்னைக்கு நீ பண்ண விஷயத்துக்காக உன்கிட்ட இருந்து வாங்கின ரெஸ்பான்சிபிலிட்டியை மறுபடியும் கொடுத்துடுவேன்னு அர்த்தம் கிடையாது பிரீதா. கிருத்திகாவோட கல்யாணத்துக்கான மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் மாஹிராவும் ஷர்லினும் தான் பார்த்துப்பாங்க. இஸ் தட் கிளியர்? கிருத்திகா, நாளைக்காக உனக்கு ஒரு நெக்லஸை காட்டணும்னு நினைச்சேன். என் கூட வரியா? சரிம்மா. ஐ லவ் யூ. எனக்கு புரியவே இல்லை. அந்த போட்டோகிராஃப்ஸ் ருச்சிகா வீட்டில இருந்து எடுத்தது, ருச்சிகாவும் அக்ஷயும் ஒன்னா எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் எல்லாமே எப்படி மாறுச்சு? திடீர்னு எப்படி எல்லாமே சேஞ்ச் ஆச்சு? இது எப்படி நடந்திருக்கும்? என்ன விஷயம் அக்ஷய்? மாம், ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு, நான் போயாகணும். கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கும் போது நீ இப்ப எங்க போற? மாம், ஒரு அர்ஜென்ட் பிசினஸ் மீட்டிங். கல்யாணம்னா என்ன, இப்போ வேலை செஞ்சுதானே ஆகணும். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன். சரியா? சீக்கிரமா வந்துருப்பா. போலாம். ஹலோ சார், நீங்க அப்ப எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கீங்க. ஆனா பணம் முன்ன விட ரொம்ப அதிகமா இருக்கு. தேங்க்யூ சார். சார், என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒர்க் இருந்தா சொல்லுங்க சார். எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன் சார். ஹாய். ஹலோ, வாட்ஸ் அப்? இது கரண்ட் பில், அப்புறம் இது ஒர்க்கர்ஸோடது, அப்புறம் இந்த அம்மா அது வா உள்ள வா 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 வா. ஜானகி, ஜானகி ஆண்டி, உங்களுக்கு தான் அடிபட்டுடுச்சு. நீங்க கீழே விழுந்தீங்களே. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க நல்லா தானே தெரியுறீங்க? ஆமா, ஏன்னா நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா அது எனக்கு அம்மா கால் பண்ணி நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் விழுந்தடிச்சு ஓடி வந்தேன். அம்மா அம்மா நல்லா தானே இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க. அம்மா ஒருவேளை பாட்டியோட காஃப் சிரப் குடிச்சிட்டாங்களா என்ன? அறிவு கெட்டவளே, என்ன பேசிட்டு இருக்க? ஐயோ, அங்க பாருங்க எப்படி என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு.
கதவை திறந்து எவ்வளவு அழகா வெல்கம் பண்ணாங்க. என்னோட அம்மாக்கு என்னதான் ஆச்சு? நல்லதானே இருக்காங்க? ஆமா ஆமா நல்லா தான் இருக்காங்க. சரி நீ இப்ப உள்ள போய் ஓய்வு எடுத்துக்க. ம்? ஆமா. என்னம்மா என்கிட்ட இப்படி அன்பா பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா நான் உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன். நிஜமா? அம்மா என் செல்லம் போடா செல்லம், உள்ள போய் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாவம் இல்ல நீ. தேங்க்யூமா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. போ என் செல்லம், போடா. போ 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 போ. அக்கா வேணா பாருங்க, அவளுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது. அவளுக்கு அந்த அதிர்ச்சி வந்துதானே ஆகணும். அட, அம்மாக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எவ்வளவு அன்பா பேசுறாங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டு. இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணு நான் சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு வெளியே போனேன். பத்தாதுக்கு நான் வீட்டுக்கு லேட்டா வேற வந்திருக்கேன். இருந்தாலும் கடவுளே, ஐ லவ் யூ. என்னாச்சு? நீ ஒரு வேலை பண்ணு, இப்போ கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிரு. 3 2 1. அம்மா, 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 என் பெட்ரூம்ல இருக்கிற விண்டோல நீங்க எதுக்கு இப்படி லாக் போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா, அது ஏன் இஷ்டம், அப்படிதான் பண்ணுவேன். நான் உன்னை வெளியில போக கூடாதுன்னு சொன்னனா? நீ இந்த கதவை யூஸ் பண்ணல. ஒருவேளை நீ இந்த கதவை யூஸ் பண்ணிருந்தாலும் நான் உன்னை ஒருவேளை மன்னிச்சிருக்கலாம். ஆனா நீ உன் ரூம் ஜன்னல் கதவுல இருந்து குதிச்சு போயிருக்க. எப்பவும் நீ இப்படிதானே செய்யற? அத அப்படி பண்ண. திறக்க முடியாதபடி நான் ஜன்னலை மூடிட்டேன். அது என்ன, ஜன்னல் இல்லன்னா பிரச்சனையே இல்லல்ல. நீங்க இதுக்கு போதும் போதும்மா, என்னால முடியல. நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன். நீ ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. மறுபடியும் நீ இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ண, நான் உன்னுடைய அம்மா, நான் உன்னை தடுப்பேன். அப்படி மீறி போனேன்னா நான் எப்படியும் உன்னை வெளியில போக முடியாதபடி தடுத்து வச்சிருவேன். எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கு பத்தியா உன் மேல. என் செல்லம், வா 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 வா. போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ செல்ல குட்டி. நான் என்ன தப்பு பண்ண? நான் அக்காக்கு ஹெல்ப் பண்ண தானே போனேன். நீங்க எல்லாம் கூட்டணி தானே? எனக்கு தெரியும். என் விண்டோ ஒண்ணு இல்லாம பண்ணிட்டீங்கல. இந்த மாதிரிலாம் இல்ல. இப்ப அந்த விண்டோ வேணும். சுத்தி நான் சொல்றத கேளு. சரி, ஐ நோ there is no other option. நீ ஒரு வேலை பண்ணு. Just book the flight tickets for me. ஆமா, ஓகே, பாய். என்னாச்சு? ரொம்ப டென்ஷனா இருக்க? டென்ஷன் தான். என்னாச்சு உனக்கு? என்கிட்ட சொன்னா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவல்ல? ஆக்சுவலி சொல்லணும்னா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா யூ நோ லவ், ஐ மீன் கிருத்திகா இஸ் so important to me. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக ரிஷபும் இம்பார்ட்டன்ட்ல. ரிஷபும் இங்கே இல்லை. ஸோ அவன் இடத்துல நான் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணணும். நவ் த ப்ராப்ளம் இஸ், கிருத்திகாவோட வளையல் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதே டேட்டில் மீட்டிங்கும் கிளாஷ் ஆகுது. ஆனால் என்னால் அந்த மீட்டிங்கை விட முடியாது. ஐ ஹாவ் டு, இல்லைன்னா பெரிய நஷ்டம் ஆகிடும். அது தெரிஞ்சும் போகாமல் இருக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் என் இடத்துல நீ இருந்து பொறுப்பை சமாளிக்கணும். ஃபங்க்ஷனை நீ தான் நடத்தணும். ஃபங்க்ஷனும் கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும். ஆனா நான் அக்ஷய் கிருத்திகா கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்ஷய் நல்லவனே கிடையாது. அதோட நீ என் மூலியமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியே. இப்ப நான் என்ன பண்றது? சி பிரீதா, ஸோ ப்ராப்ளம் இஸ் தட் நான் வளையல் ஃபங்க்ஷனுக்கு தான் இருக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு திரும்ப வந்துடுவேன். ஸோ வளையல் ஃபங்க்ஷனை எனக்கு பதிலாக நீ தான் இங்கே பொறுப்பாக நடத்தி வைக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்செட் ஆகிற மாதிரி இங்கே எதுவுமே நடந்துடக்கூடாது. ம், ப்ளீஸ். இங்கே பாரு, எனக்கு தெரியும் அத்தவ மேலே கொஞ்சம் அப்செட்டாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீ பண்ணது எவ்வளோ நல்ல சர்ப்ரைஸ் தெரியுமா? ஸோ அவங்க இப்போ சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அத்தைக்கிட்ட நான் பேசிக்கிறேன். கல்யாண பொறுப்பை நான் மொத்தமாக உங்ககிட்டயே ஒப்படைக்க சொல்கிறேன். பார்த்துக்க. ம், நான் உன்னை நம்பலாம்ல பிரீதா? பிரீதா, யூ நோ தட் கிருத்திகா மேலே நான் அளவு கடந்து அனுபவிச்சிருக்கேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் கல்யாணத்தில் எந்த விதத்துலையும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அண்ட் ஐ கேன் ட்ரஸ்ட் யூ, ரைட்? நான் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். ப்ளீஸ் ஜஸ்ட் ஹேண்டில் திஸ் ஃபார் மீ. பட் யூனோ, அண்ணன் தங்கச்சி அன்புன்னா அதே தான். எனக்கு தெரியும்.
எனக்கு எப்பவுமே இது தெரியும். உனக்குள்ள ரொம்ப இமோஷனலான ஆள் மறைஞ்சிருக்கா. உனக்கு அது தெரியுமா? ஆனா எனக்கு பிடிச்சது திமிரு பிடிச்ச கரண் மட்டும்தான். ஓ, நம்பலாமா? கண்டிப்பா. தேங்க்யூ. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிட போதும். எஸ் பேப். அக்ஷய், எல்லாம் ஓகே தானே? எந்த ப்ராப்ளமும் இல்லையே? காலையில இருந்து உன் போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ எடுக்கவே இல்லைன்னதும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அக்ஷய். காம் டவுன் ருச்சிகா. அது மட்டும் இல்லாம நீ என் கூட இருக்க வரைக்கும் நான் எப்பயுமே சேஃப். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மை டே வாஸ் ரியலி ஆசம். நான் எப்பெல்லாம் உன்னை விட்டு பிரியறேனோ நீ இதை நினைச்சு மிஸ் பண்ற விதம் இருக்கே. ஐ லவ் யூ. நிஜமா நீ எப்ப ஏன் நிழல் ஆனான்னு எனக்கே தெரியல. நீ என்னை விட்டு பிரியும் போதுதான் ஐ ஆல்சோ மிஸ் யூ. நான் எங்க போக போறேன் அக்ஷய்? நான் லைஃப் டைம் ஃபுல்லா உன் கூட தான் இருக்க போறேன். தெரியும். நீ அவ்வளவு ஈஸியா என்னை விட்டு போயிடுவியா என்ன? உண்மைதானே ருச்சிகா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். பை. I'll talk to you later, okay? Take care. Thank you so much for coming in my life. ஆனா நான் இப்ப கிளம்பி ஆகணுமே. என் ட்ரெஸ் கிருத்திகா, நான் உன்கிட்ட சொன்னல, இந்த பையன் அக்ஷய் நல்லவனே கிடையாது, நம்ப கூடியவனே இல்ல. இந்த பையன் உனக்கு சரியானவனே கிடையாது. என்ன அக்ஷய் ஃபோன் பண்றா? ஹலோ. ஹலோ பிரீதா. இப்ப எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? பிரீதா, உன்னால இப்ப என்ன சந்திக்க முடியுமா? அதுவும் உன் வீட்ல, உன் வீட்டுடைய பேக் சைட்ல பார்க்கலாமா? கண்டிப்பா முடியாது. எதுக்கு? ஏன்னா இன்னைக்கு என்ன பார்த்தேன்னா உனக்கு ஒரு வித்தியாசமான சந்தோஷம் கிடைக்கும். I'll see you in 20 minutes. எனக்காக காத்துக்கிட்டு. இல்ல, நான் உன்னை சந்திக்க விரும்பல. பாய். ஹலோ. ஹலோ. listen. Will you please drop me? Okay, I'll drop. இப்படி கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா என் அம்மா கால் பண்ணாங்க. நான் காலில் இருந்தா உங்களை மீட் பண்ணவே இல்லை. ஸோ அம்மா வாஸ் ஸோ வரிட். ஸோ அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு போய் ஆகணும். Okay. Bye. See you soon. See you. Bye. Bye. I'll see you. Bye, yeah. ஒருவேளை அது ஸ்ருதியா இருந்திருந்தா நான் விட்டுருப்பேன். ஆனா ஸ்ருதியா இருந்தா அவளுக்கு ரொம்ப பேட் லக். ஏன்னா என்ன மாதிரி பையன் கிட்ட அவளுக்கு 1% கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்படி இருந்திருந்தா நான் அவளுக்கு 100% சுகத்தை கொடுத்துருந்துருப்பேன். ஐ ஹோப் ஸ்ருதி ஓகே இருக்கணும். சமீர் சொல்லு. ஸ்ருதி எல்லாம் ஓகே தானே?
நீ உனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில ஜெயிலர் அம்மாவை ஏதாவது பாத்திருக்கியா? ஸ்ருதி நீ ஏன் அப்படி சொல்ற? நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆக்சுவலி நீ ஜெயிலர் அம்மாவை பாத்திருக்க. ஏன் அம்மா தான் சரளா அம்மாவை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏன் வீட்லயே என்னோட பெட்ரூம்ல கார்பெண்டரை வர வச்சு அந்த பெட்ரூம்ல இருக்கிற விண்டோவை லாக் பண்ணிட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன உடனை வச்சு லாக் பண்ணிட்டாங்க. உனக்கு கூட தெரியுமா, சின்ன வயசுல நம்ம நிறைய கதை கேட்டிருப்போமே. சின்ன வயசுல ஒரு ராஜகுமாரி இருப்பா, அவளை வந்து அரண்மனையில கடத்திடுவாங்களே. அதுக்கப்புறமா ஒரு இளவரசன் வெள்ளை குதிரையில அப்படியே போயிட்டு இருப்பான். சரி இப்ப என்ன ஆச்சு சொல்லு. You know what? என்னோட பெயின், என்னோட வலியை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி இப்போ நான் எப்படி வெளியே போறது? இந்த விண்டோலாம் ஃபுல்லா க்ளோஸா இருக்கு. நீ ஒரு வழி சொல்லு. உனக்கு ஒன்னு சொல்லட்டுமா? இந்த விண்டோ தான், இது உள்ளதான் நீ என்ன பார்க்க வந்திருக்க. இனிமே நீ இங்க வர்றதெல்லாம் முடிஞ்சது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த அம்மாவோட ப்ராப்ளம் என்ன? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? இன்னும் வாட், அம்மா கோபப்பட மாட்டாங்கன்னு சொன்னல. அண்ட் ஆக்சுவலி அம்மா கோமா இல்ல, ஐ மீன் இருந்தாங்க. அதாவது நார்மலா அம்மா கோமா இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கோவப்படுவாங்க, கத்துவாங்க, திட்டுவாங்க, என்னென்னவோ பேசுவாங்க. ஆனா இப்படி எல்லாம் பண்ணிட்டு அவங்க கோவம் பட்டுன்னு போயிடும். ஆனா அம்மா இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்யல. அம்மா இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க, சிரிச்சாங்க. அதாவது உனக்கு புரியுதா? அந்த கோவம் வேற, இந்த கோவம் வேற. இந்த கோவம் இருக்கே, அது அந்த எரிமலை மாதிரி கொதிச்சிட்டு இருக்கு. அது என்னைக்கு டமால்னு வெடிக்க போதுன்னு தெரியல. இப்ப நான் என்ன பண்றது? விண்டோவை லாக் பண்ணிட்டாங்க, நான் வெளியே எப்படி வர்றது? இதுக்கப்புறம் நான் அக்காக்கு எப்படி ஹெல்ப் பண்றது? இல்லனா ஸ்ருதி நான் சொல்றத கேளு. என்ன? என்கிட்ட டூல்ஸ் இருக்கு, அதை கொண்டு வந்து தரேன். அதை வச்சு விண்டோவை திறந்து வெளியில போலாம். நீ உள்ள வந்ததும் திரும்பி லாக் பண்ணிக்கலாம். ஓகே? ரியலி? ஐ கேன் டூ தட். நீ என்ன சொல்ற? ஆனா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சே அதை திறக்கிறது. அண்ட் பரவாயில்ல, இவ்ளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு கொடுத்துற, நான் பாத்துக்கிறேன். சரி ஸ்ருதி, என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன். ஆனா நீ டென்ஷன் ஆகக்கூடாது. ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. ஓகே? நான் என்ன சொல்றேன் புரியுதுல? ஸ்ருதி ஹலோ. பேட்டரி கரெக்ட் டைமுக்கு திந்து போயிடும். எங்க பிரீதாக்கா இங்க இருந்து போனதுல இருந்து அம்மா ரொம்பவே மாறிட்டாங்க. புரியல, அம்மா ஏன் இப்படி மாறிட்டாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. தீவிரவாதம் நடக்க தெரியுமா? ஃபுல் ஆன் என்னோட வாழ்க்கைய காவல் காத்துக்கிட்டே இருக்காங்க. அக்கா போனதுக்கு அப்புறம் அப்படி என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலையே. என்ன நேசிக்கவும் செய்யறாங்க. நான் ஒரு சின்ன குழந்தை தான், எனக்கு இந்த தப்பெல்லாம் சகஜம்னு அது புரியவே மாட்டேங்குது அம்மாக்கு. ஏதாவது நான் தப்பு பண்ணா அதை அவங்க மன்னிச்சுட்டு போலாம்ல. சாரி, அதோட அவங்க சாரி சொன்னா அது கூட செல்லாது. அம்மாவோட டிக்ஷனரியில சாரிங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லையே. அது வந்து நான் ஹலோ சமீர், ஹலோ சமீர், நீ போனை கட் பண்ணிட்டானா? கட் ஆயிடுச்சா இல்லைன்னா கட் பண்ணிட்டானா? நான் மறுபடியும் கால் அடிக்கிறேன். எங்க வச்சேன்? ஓ, சார்ஜர் நான் வண்டியில் விட்டுட்டேன். போன் ஸ்விட்ச் ஆஃபா? இவன் என்னோட போன் என்ன தலையெழுத்து? இந்த வீட்ல யாருமே பேச்ச கேட்கறது இல்ல. சமீர் போன்ல என் பேச்ச கேட்கறது இல்ல. நான் அக்கா கிட்ட அக்ஷயை பத்தி பேசி ஆகணும். ஐயோ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. போன் பண்றதா வேண்டாமா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே, என்ன பண்றது? நான் இங்கதான் இருக்கேன். சீக்கிரமா நீ வெளியே வா, இல்லைன்னா நான் உள்ள வந்துருவேன். எதுக்கு இப்ப இங்க வந்த? நான் தான் உன்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறமும் எதுக்கு இங்க வர? அது ஆக்சுவலி என்னன்னா, ஆல் ஆஃப் சடன் இப்பெல்லாம் எனக்கு என்ன யோசிக்கிறேன்னா, கிருத்திகாவை விட நான் இப்போ ஒண்ணுதான் அதிகமா யோசிக்கிட்டு இருக்கேன். ஹே கிருத்து. அக்ஷய், ஃபைனலி வந்துட்டீங்களா? ஆனா ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்கல. ஹனி, ஆக்சுவலி அக்ஷய் இங்க ஏன் வந்திருக்காருன்னு தெரியுமா? ரொம்ப கியூட் ரீசன். ஒன்னு தெரியுமா, மாமாக்கு நான் பண்ற மேங்கோ ஷேக் ரொம்ப பிடிக்கும்ல, அதே மாதிரி அக்ஷய்க்கும் நான் பண்ற மேங்கோ ஷேக் ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி குடிக்க வந்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளுடைய எல்லா சீக்ரெட்ஸையும் பிரீதா கிட்ட சொல்லிடு. அக்ஷய், நமக்கு எந்த சீக்ரெட்ஸும் இல்ல, சும்மா சொல்லாதீங்க. ஹனி, இவர் பேச்ச நம்பாதீங்க. நான் இவரை உள்ள வர சொன்னா வரவே மாட்டேங்கிறாரு. நீங்க இவரை உள்ள வர சொல்லுங்களேன் ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, நான் உள்ள வரல.
ஷேக்கை வெளியே இருந்து குடிக்கிற சுகம் இருக்கே அது உள்ள வராது. ப்ளீஸ் இங்கே கொண்டு வந்துடுறேன். நீங்க 2 நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணி கொண்டு வரேன். ஓகே Okay. வரேன். நீ பிரீதா, நீங்க எங்க போறீங்க? ஐ மீன், நான் இப்படி வெளியே தனியா நின்னுகிட்டு இருந்தேன்னா ஏதோ திருட வந்த மாதிரி இருக்கும். சோ அட்லீஸ்ட் நீங்களாவது இருங்களேன், கம்பெனிக்கு. ஆக்சுவலி அக்ஷய் சொல்றது கரெக்ட் தான் அண்ணி. நீங்க ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, நான் வந்துடுறேன். வரேன் அண்ணி. நீ எவ்ளோ தந்திரக்காரனா இருக்க, ஆனா வெளிய உன்னை இன்னசென்ட்டா காட்டிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஹவு டிஸ்கஸ்டிங் லையர் யூ ஆர். நீ எப்படி அவ்வளவு ஸ்வீட்டா இன்னோசென்ட்டா இருக்க? நீ எப்படி ராத்திரி பகல்னு என்ன ஃபாலோ பண்ற? ஐ மீன், நீயே பாரு, நீ இப்ப என் முகத்துக்கு முன்னாடி நான் நல்லவ இல்லைன்னு சொல்ற, தப்பானவன்னு சொல்ற. அதோட இந்த விஷயத்த மொத்த ஃபேமிலிக்கும் தப்புன்னு ப்ரூவ் பண்ண பாக்குற. ஆனா என்னாச்சு? என்ன பண்ற? ஒவ்வொரு முறையும் மண்ணை கவுற தானே?